Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்லீவோட மெஷர்மெண்ட் வச்சு எப்படி ஒரு பர்ஃபெக்ட்டான ஃபுல் ஸ்லீவ் கட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வந்து ஃபுல் ஸ்லீவ் கட் பண்ண போறேன். ஸோ எடுத்திருந்த கிளாத்தை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஸ்லீவுக்கு அப்படின்றனால இன்னொரு ஃபோல்டு பண்ணணும். இப்போ நான் வந்து எடுத்திருந்த கிளாத்தை வந்து ரெண்டு முறை ஃபோல்ட் பண்ணேன். கிளாத் வந்து 4 லேயர்ஸாக இருக்கும் எனக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் மெஷர் பண்ண ஃபுல் ஸ்லீவோட லென்த்து வந்து 23 இன்ச்சு. அது கூட கீழே பிசுறு இருக்குது. ஸோ அதை மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 24 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவோட லென்த்து. சப்போஸ் நீங்கள் மடித்து தைக்கல உங்களுக்கு பார்டர் மாதிரி வருது அப்படின்னா அதுக்கான 1 இன்ச்சு ஆட் பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல் ஸ்லீவ் வந்து லூஸ் எதுவும் இல்லாமல் கையில் கரெக்டாக ஃபிட்டாக வரணும் அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்லீவோட ஹைட் கிட்ட இருந்து நம்ம எல்போக்கு மேலே வரைக்கும் வர லென்த்து, அதுக்கப்புறம் 3/4 வர லென்த் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் ஸ்லீவ்ல இருந்து நான் எல்போக்கு மேலே வரைக்கும் அந்த ஸ்லீவோட லென்த் எவ்வளோ வந்ததோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். அது வந்து எனக்கு 10 இன்ச்சு வந்தது எல்போக்கு மேலே வரைக்கும். இப்போ ஃபுல் ஸ்லீவ்ல இருந்து 3/4 ஸ்லீவ் வரைக்கும் எனக்கு வந்த லென்த் வந்து 16 இன்ச்சு. ஸோ 16 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் ஸ்லீவ் போடும்போது லூஸோ இல்லை டைட்டாக பிடிக்கிறதோ அந்த ப்ராப்ளம் எதுவும் வராது. இப்போ லென்த் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்லீவோட ரவுண்டு மார்க் பண்ணணும். ஸ்லீவோட அகலம் மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்லீவ் நம்மளுக்கு எந்த அகலம் வரணுமோ அது மார்க் பண்ணணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கீழே வர அகலம் மார்க் பண்ணுறேன். நான் மெஷர் பண்ணது வந்து 9 இன்ச்சு. ஸோ அதோட பாதி வந்து 4.5 இன்ச்சு. ஸோ கீழே வந்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் வந்து 2 இன்ச்சு தான் விடுறேன். சப்போஸ் நீங்கள் 1.5 இன்ச்சு விடுறீங்கனாலும் விட்டுக்கலாம். இப்போ கீழே வந்து மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம 3/4 ஸ்லீவுக்கான லென்த் மார்க் பண்ண இல்லையா, ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இடத்துக்கான மெஷர்மெண்ட் வந்து 10 இன்ச்சு வந்தது. அதுக்கான பாதி வந்து 5 இன்ச்சு. ஸோ 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எல்போக்கு மேலே வரைக்கும் நான் லென்த் மார்க் பண்ண இல்லையா, ஸோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். அந்த மெஷர்மெண்ட் வந்து 11 இன்ச்சு வந்தது. அதோட பாதி வந்து 5.5 இன்ச்சு. ஸோ இந்த இடத்துல 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வச்ச லென்த்து கிட்ட எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவோட அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு மெஷர் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங்கை பண்ணணும். இந்த இடத்துல தான் எனக்கு ஸ்லீவோட ஃபுல் லென்த் வந்தது. ஸோ இந்த இடத்துல லைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவோட அந்த மேல் அகலம் இருக்கு இல்லையா, அதை மார்க் பண்ணணும். கையோட பைசப் ஏரியாவை மெஷர் பண்ணணும். பைசப் ஏரியா என்ன அப்படின்னா நம்ம கை ஸ்டார்ட் ஆகுதுல, ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு எந்த நம்ம கையில் இந்த மேல் பகுதியில் எங்கே சதை அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ நான் மெஷர் பண்ண பைசப் ஏரியா வந்து 13.5 இன்ச்சு. அதோட பாதி வந்து 6.25 இன்ச்சு. ஸோ 6.25 இன்ச்சு நான் இந்த இடத்துல தோராயமாக இப்போ 3 இன்ச்சு இல்லை 3.5 இன்ச்சு கீழே இறக்கி தோராயமாக ஒரு இடத்துல இந்த 6.25 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே கொஞ்சம் லைன் வந்து பெருசாக போட்டுக்கிறேன். இந்த இடத்துல பெருசாக போட்டுட்டு இப்போ இங்கேருந்து இந்த இடத்துல நம்ம அகலம் மார்க் பண்ணணும். நான் மெஷர் பண்ண இந்த ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 17 இன்ச்சு. 17 இன்ச்சில் பாதி வந்து 8.5 இன்ச்சு. ஸோ 8.5 இன்ச்சு இருக்கு இல்லையா இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸ்லீவோட லென்த்து கிட்ட 8.5 இன்ச்சு வச்சு அப்படியே இன்ச்சு டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டு வரேன். நான் இப்போ லைன் போட்டேன் இல்லையா, பைசப் ஏரியா மார்க் பண்ணி அந்த லைனில் இன்ச்சு டேப் எங்கே வந்து நிற்குதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். பைசப் ஏரியாவும் இந்த இடத்துல கரெக்டாக வந்துடும், ஸ்லீவோட அகலமும் கரெக்டாக வந்துடும். ஸோ இதனால நம்மளுக்கு கையில் வந்து கிளாத் வந்து சுருங்கி இருக்கிறது அந்த மாதிரி வராது. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவோட கர்வ் வந்து ட்ரா பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவ் வந்து அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து இங்கேருந்து அப்படியே கர்வ் போடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட அந்த சென்டர் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து நம்ம கர்வ் போட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ இங்கே வந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அது கீழே அப்படியே கர்வ் இந்த மாதிரி போட்டு கீழே பைசப் ஏரியா மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த கர்வ் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக செட் ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ நான் ஸ்லீவோட கர்வ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவோட அகலம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 8.5 இன்ச்சு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கர்வ் மெஷர் பண்ணால் எனக்கு கரெக்டாக 8.5 இன்ச்சு வந்துருச்சு. இப்போ அது வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கிட்ட நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, எல்லா மார்க்கிங்கையும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் மார்க் பண்ண இல்லையா, ஸோ அந்த எல்லா மார்க்கிங்கையும் லைன் போட்டுக்கிறேன். ஃபுல் ஸ்லீவ் நீங்கள் இப்போ கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்டும் வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபுல் ஸ்லீவ் செட் ஆகும். இப்போ நான் வந்து ஸ்லீவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஸ்லீவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடாதீங்க. இப்போ ஸ்லீவோட சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் கிட்ட கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்லீவ் வந்து பாடி பீஸோட ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவோட சென்டர் கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறம் ஸ்லீவோட அகலம் கரெக்டான அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபுல் ஸ்லீவ்ன்றனால எல்போ ஸ்லீவ் கிட்ட கட் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 3/4 ஸ்லீவ்னு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலையும் கட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் கொடுக்கும்போது நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒன்றா வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்லீவ் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்லீவ்ல வந்து சிலர் வந்து குடஞ்சி கட் பண்ணுவீங்க ஒரு 1/2 இன்ச்சு. ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து சுருக்கம் ரொம்ப வருது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு குடஞ்சி கட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் அகலம் மார்க் பண்ணேன் இல்லையா, அந்த அகலத்தோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 8.5 இன்ச்சுனா 4.25 இன்ச், அதாவது 4.25 இன்ச்சு இருக்க இடத்துல சென்டர் மார்க் பண்ணிட்டு ஸ்லீவோட அகலம் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மேல இருந்து அப்படியே சென்டர்ல இருந்து கர்வ் வரக்கூடாது. இந்த ஸ்லீவோட அகலத்துக்கிட்ட இருந்து அப்படியே கொஞ்சம் 1/2 இன்ச்சு உள்ள போயிட்டு ஸ்லீவோட மேல் நீளம் கிட்ட 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் கொண்டு போய் அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுல இருக்க இந்த 2 பீஸ் மட்டும் எடுத்து இப்போ குடஞ்சி கட் பண்ணணும். பாருங்க, நான் இங்க இருந்து 1/2 இன்ச் கீழே இறக்கிட்டேன். அப்படியே 1.5 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த இடம் வரைக்கும் அப்படியே அந்த கட்டிங்க முடிச்சிடுறேன். இந்த மாதிரி முடிச்சாதான் நம்ம ஸ்லீவோட சென்டர் கிட்ட அந்த கிளாத் கரெக்டா செட் ஆகும். குடஞ்சி கட் பண்ண இடத்துல வந்து கட் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல தான் குடஞ்சிருக்கும் அப்படின்றது தெரியும். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ் வந்து குடஞ்சி கட் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் கட் பண்ணியிருக்க ஸ்லீவ் வந்து 2 ஸ்லீவும் பர்ஃபெக்டா அப்படியே இருக்கு. ஸோ இந்த மாதிரி கட்டிங் எல்லாம் கொடுக்கறனால நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ஸ்லீவ் கட்டிங்கோட பர்ஃபெக்ட் மெத்தடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.